அல்லாஹ் சொல்றான் வேற ஆயத்துல, குலிகல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசரக்காரன். மனிதன் யாரா? நாங்க இன்றைக்கு மனிதனை பத்தி விளங்கி வச்சது வேற, மனிதனை படைச்ச அல்லாஹ் சொல்லி தந்தது வேற. மூணாவது இடத்துல சொல்றான் அல்லாஹ், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, மனிதனுடைய முழு குறையையும் அல்லாஹ் சொல்ற. மனிதனை நம்பிடப்பட, மனிதன் என்ன செஞ்சிடப்படாது, வாழ்க்கையில எந்த மனிதனையும் நம்பிடப்படாது. அப்படித்தான் நம்பணுமாக இருந்தால் அல்லாஹ் சொல்றார், மௌத்தாகாத ஒரே ஒருவன்றிக்க நான், என்ன மட்டும் நம்புடி. வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத், மௌத்தாகாத ஒரே ஒரு ஆள் யாரு? நான் மட்டும்தான், என்ன நம்புடி. மத்த யாரையும் நம்பிடாத. சிலர் மனிதரை நம்பி வாழ்றார், என்ன மௌத்து போற அவன் செய்வார். இல்ல, எங்கட கபர் இன்னைக்கு நம்மட ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல கபருஸ்தான்ல எத்தனை லட்சம் பேர் படுக்கிறார். 1000 அல்ல, லட்சம். ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பெருநாள் தினம் நீங்க முழு நின்றவரும் கபருஸ்தான் இருக்குதா பாத்தீங்கன்னா 10 பேர் இருப்பான் வாப்பாட கபரடி. ஒரு 20 பேர் கூடினார், 100 பேர் கூடினா 200 பேர், அவ்வளவு. பெத்தாரு, வளர்த்தாரு, காணிய தந்தாரு, கஷ்டப்பட்டு உழைச்சி தந்தாரு. சரி, வாப்பாட கபரடிய போ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மாட கபரடிய நின்று தேம்பி தேம்பி அழுதார். உம்மாட கபர் இருக்குது எங்கேயோ, மக்கால இல்ல, அபுவால. ரசூலுல்லாஹ்வோட வாப்பாட கபர் இருக்குது மதீனால இருக்குது வாப்பாட கபர். ஒரு 1000 பேர் சரி, சொந்த பிள்ளைகள் கூட இன்றைக்கு கபரடிய போறதில்லை. மாமா 10 ஏக்கர் வெள்ளாமை கொடுத்த மாமா, 100 ஏக்கர் வெள்ளாம கார் வாங்கி கொடுத்த மாமா, ஒரு நாள் மாமாட கபரடிய. அதனால எங்கட கபர நாங்க தான் பார்ப்போம். கண்ணை பொத்தினீங்கன்னா உண்மை விளங்கும். உலகத்துல உண்மை விளங்காது. உலகம் சோதனை, சோதனைக்குரிய இடத்தில் உண்மை பொய் விளங்காது. யாரெல்லாம் கண்ணை பொத்திட்டாங்களோ எல்லாருக்கும் விளங்கிட்டு இஸ்லாம் உண்மை. எத்தனை காஃபீர் கண்ணை பொத்திட்டாரோ முழு காஃபிருக்கும் விளங்கிட்டு. மலக்குல் மௌத்த கண்டாச்சு, கபரை கண்டாச்சு. அவங்க கபர்ல இருந்து யோசிக்கிறாங்க காஃபிர்களை பார்த்து, அரே இஸ்லாத்தை பின்பற்றி பேசலாது. உண்மையான வாழ்க்கை இருக்குது சகோதரர்களே. சொன்னாங்க அடுத்த சிறப்புல நபி அவங்க, குர்ஆன் ஒரு சூரா இருக்குது, அந்த சூறாவை நீங்க ஓதி வந்தீங்கண்டா அல்லாஹ்வோட அது சண்டை பிடிச்சு எப்படியாவது சொர்க்கத்தை நுழைவிச்சிரு. அந்த சூரா தான் தபாரக்கல். அல்லாஹ்வோட பேசுமா, எந்த அடியான் என்ன ஓதினவர், எவ்வளவு பெரிய பாக்கியமான சூரா. மூணாவது சிறப்பு தான் சொன்னாங்க, கபருடைய வேதனையை விட்டு பாதுகாக்கிற சூரா. கபருடைய வேதனை என்கிறது கபருக்கிட்ட யாரை பத்தியும் பேசலாம். கபருக்கிட்ட யாரையும் பத்தி என்ன செய்யலாம்? நான் பெரிய மௌலவி, நான் பெரிய முஃப்தி, நான் பெரிய ஆபீஸ், நான் பெரிய சஹாபி. கபர் அதெல்லாம் பார்க்காது. உங்க எல்லோருக்கும் தெரியும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ உயர்ந்த சஹாபி என்றா, அந்த சஹாபியுடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. எவ்வளவு முக்கியமான ஆள். இஹ்தஸ்ஸல் அர்ஷ் லிமௌத்தி சஅத் பின் முஆத். சஅத் பின் முஆதுடைய ஜனாசாவில் 70,000 மலக்குகள் கலந்து கொண்டார். ஜனாசாவை தூக்கிட்டு போறது. ஜனாசாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார், சஹாபாக்கள் இருக்கிறார். மையத்தை கொண்டு போய் கபருள்ளுக்கு வச்ச மட்டும்தான். கபர் அப்படியே பிடிச்சிட்டு சாது.
இது ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்ன விளங்காது கபரு பிடிக்கிறது. நபி அவங்க முழு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, தக்பீர் சொல்லு, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். தக்பீர் சொன்னதோட தான் கபரு விட்டது சாது. கபருங்கிறது பயங்கரமானது. கபருங்கிறது விளையாடுற இடம் இல்லை, யாரும் ஒன்றும் செய்யல. இமாம் நாஃபி ரஹிமஹுல்லா சொல்லுவாங்களா, யாரையாவது கபர் விடுறதாக இருந்தால் சாத விட்டுறிக்கும், அது உடல்லையே. அவ்வளோ பயங்கரமான இடத்துல இந்த சூறாவை ஓதினா தொடர்ந்து அல்லாஹ் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பார். இந்த 3 சிறப்புகளும் இந்த சூறாவுக்கு இருக்குது. சரி, இவ்வளோ பொக்கிஷம் நிறைந்த சூறாவுக்குள்ள என்ன இருக்கு? நாங்க கருத்தை விளங்கி ஓதணும். அல்லாஹ் சொல்றான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். தபாரக்கல்லதி, அந்த அல்லாஹ் பரக்கத் பொருந்தியவர். யாரு? அல்லாஹ். பியதிஹில் முல்க், ஆட்சி அவன் வசம். ஆட்சி யார வசம் இருக்குது? ஆட்சி யார கையில் இருக்கு? அல்லாஹ் கிட்ட ஆட்சி. மனிதர்கள்ட்ட சோதனைக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். முழு ஆட்சியையும் மாற்றும் சக்தி அல்லாஹ் தன்னிடம் வைத்திருக்கு. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் ஒவ்வொன்றின் மீதும் கதீர். கதீர் என்றால் சக்தி உள்ளது. நாங்க முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விடயத்தை சாதிக்கணும்னு நினைச்சா சாதிக்க இயலுமா? இயலாதா? பேசுங்க பேசுங்க. என்ன வானத்துடைய ஆட்சிய நாம எல்லாரும் நின்றோர் முழு பேரும் சேர்ந்து மாற்றேலுமெண்டா மாற்றேலுமா? இயலாதா? ஏலா. மழை பெய்யல, இஸ்திஸ்கா, முழு ஊரும் சேர்ந்து கண்ணீர் வடிச்சு துவா கேட்டோம். மழையை பொழிய வைக்கலுமா? இல்லாதா? ஏலும். மழையை பொழிய வைக்கலாம். முஸ்லீம்களுடைய சக்தி. வானத்துடைய ஆட்சிய மாற்றேலும் என்றால் உலமாக்கள் சொல்றாங்க, பூமியுடைய ஆட்சியையும் மாற்றலாம். அல்லாஹ் முஸ்லீம்களுடைய கையில கொடுத்திருக்கிறார். முஸ்லீம்களுடைய கண்ணால வடியக்கூடிய கண்ணீர் இருக்குது, துளி துளி கண்ணீர். 10,000 பேருடைய கண்ணீர் இருக்குது. அந்த கண்ணீர் உலகத்துடைய முழு ஆட்சியையும் தவிடு முடியாது.